எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆண்டவரின் அற்புத ஆன்மீகம் சேனலில் மகர ராசி என்பர்களே, இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பதிவிலே சித்திரை மாதத்தினுடைய பிற்பகுதி, பராபவ வருடத்தினுடைய சித்திரை மாதத்தினுடைய பிற்பகுதியை பற்றிய, அதாவது மே 1 துவங்கி 14 மே வரை இது நிச்சயம் நடக்கும் என்பது இந்த பதிவினுடைய முக்கிய சாராம்சமாக இருக்கிறது. இது மகர ராசி மகர லக்னத்திற்கும் பொருந்தும். ராசி மகரம் லக்னம் எதுவாக இருந்தாலும் பொதுவிலே பொருந்தி வரும்படியாக கணித்து உங்களுக்கு தந்திருக்கின்றேன். அன்பு நேயர்களே, மகர ராசி அன்பர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். உங்களுக்கு யோகத்தை அள்ளித்தரக்கூடிய, அற்புதத்தை செய்யக்கூடிய 10ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அந்த அற்புதம், அந்த சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய நிலை அது மிக சிறப்பாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த சுக்கிரனுடைய பார்வை பலம் என்பதும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தின் மீது இருக்கிறது. ஆகையினால் எதிலும் ஒரு லாபம் இல்லை என்ற மன வருத்தத்திலிருந்து ஒரு லாபத்தை தரக்கூடிய நிலை. ஆனால் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்று பார்க்க வேண்டும் என்றால், இந்த சித்திரை மாதத்துல உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவானுடைய பார்வையும் இருக்கிறது. குரு பகவானுடைய வீட்டின் மீது பார்வை என்பது ஒரு பக்கம் நல்லது என்றாலும் கூட, ஒரு பக்கம் எச்சரிக்கையாக நீங்கள் எதில இருக்க வேண்டும் என்றால், பேராசை என்பது இருக்கக்கூடாது. தேவையில்லாத செலவுகளில் சென்று சிக்கிக் கொள்ளக்கூடாது. தேவையில்லாத பயணங்களை மேற்கொள்ளக்கூடாது. இது அத்தியாவசிய பயணம், இந்த பயணத்தினால் ஒரு லாபம் இருக்கிறது என்று சுயநல கணக்கு போட்டு செய்ய வேண்டும். பயண வழிகளில நீங்கள் எந்த வழி, மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் எதில் செய்தாலும் அது சார்ந்த விஷயங்களிலே அதற்கு தேவையான விஷயங்களை சரியாக வைத்திருக்க வேண்டும். உதாரணத்திற்கு இன்று பல இடங்களிலே பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு கிடைப்பதற்கு அரிதாக இருக்கிறது. அண்மையில் நான் விஜயவாடாவிற்கு சென்னையிலிருந்து பயணம் செய்து கொண்டிருந்த போது கூட ஏதோ கிட்டத்தட்ட ஒரு 3/4 டேங்க் அளவிற்கு டீசல் இருந்தது. ஆனால் ஒரு 5 லிட்டர் போட்டால் ஃபுல்லாகும். சற்று கவனக்குறைவாக வழியில் போட்டுக்கொள்வோம் என்று விட்டுவிட்டேன். ஆனால் கிட்டத்தட்ட ஊத்துக்கோட்டையிலிருந்து விஜயவாடா நெருங்கும் வரை அனைத்து டீசல் பங்கும் மூடி இருக்கிறது. ஆனால் பூர்வ ஜென்ம புண்ணியம் என்றால் சில நிலைகளிலே கை கொடுக்கும். சரியாக நான் சேர வேண்டிய இலக்கு வரை அந்த டீசல் வந்தது. அதன் பின்பு அந்த வாகனத்தை அங்கு நிறுத்திவிட்டு கேன் எடுத்து லோ என்று அலைய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆகினால் இது போன்று நமக்கு பணம் இருக்கும், நல்ல வாகனம் இருக்கும், வாகனத்தை ஓட்ட சரியான சாலை இருக்கும். ஆனாலும் ஏதோ ஒன்று குறைபாடிலே அது நிற்கும். ஆகையினால் இது போன்ற சிறு விஷயத்தை தவறிவிட்டாலும் கூட அதிலே ஒரு சங்கடம் ஏற்படும். ஆனால் சங்கடத்தை கடப்பதற்கு திட்டமிட்டு செயல்படுங்கள். அதேபோல் உறக்கம், நிச்சயமாக உறக்கம், சயன தோஷம் என்பது ஏற்படும். அதாவது இரவு நேரங்களில் தூங்க முடியாத ஒரு தொல்லை, மனதில் ஏதோ ஒன்று ஓடிக்கொண்டிருக்கும். இல்லை என்றாலும் கூட ஒரு வேலை பாக்கி இருக்கிறது என்று தடுமாற்றம் இருக்கும். ஆகையினால அவற்றையெல்லாம் தவிர்த்து இறைவன் மீது நாட்டம், இறை நம்பிக்கை, இறைவன் மீது ஏதோ ஒரு பக்தி ஸ்லோகத்தையோ அல்லது நல்ல விஷயத்தை நினைத்துக் கொண்டு தூங்குவதற்கு முயற்சி. 7-8 மணி நேரம் உறக்கம் என்பது மிக முக்கியம். அதேபோல் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் நிலையின் மீது செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய இணைந்த பார்வை என்பது இருக்கிறது. ஆகையினாலே அதிர்ஷ்டம் பெற வேண்டும் என்றால் சீரிய முயற்சி வேண்டும். முயற்சியே இல்லாமல் ஒரு அதிர்ஷ்டம் நிச்சயம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்றால் இல்லை. ஆகா ஓஹோ என்று இருக்கக்கூடிய கிரக நிலைகள் 3ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார் என்பதை வைத்து பொதுவிலே சொல்லலாம். ஆனால் 3ஆம் இடத்து சனி பகவான் செவ்வாயோடு லாபத்திற்கு அதிபதியும் அவன்தான், பாதகத்தையும் செய்து விடுவான். 4ஆம் இடத்திற்கு அதிபதி உச்சம் அடையக்கூடிய நிலையிலே சென்று இருக்கும் போது செவ்வாய் சனியிலிருந்து விடுபட்டால் போதும் என்று ஓடக்கூடிய நிலையில இருக்கிறார் இந்த சித்திரை மாதத்துல. இந்த சித்திரை மாதத்திலேயே மே 10, 11ஆம் தேதி என்ன செய்வார் என்றால் ஆட்சி பெற்ற செவ்வாயாக மாறிவிடுவார். இதற்கு இடைப்பட்ட காலம் முழுக்க இந்த சித்திரை மாதம் மே 14 வரை கிட்டத்தட்ட இந்த மே 10, 11 வரை சனி செவ்வாய் சேர்க்கை என்பது இருக்கும். அது 3ஆம் இடத்திலே. ஆகினால் முயற்சிகளிலே தீவிரம் காட்டுவீர்கள். தீவிரத்திலே சிறிதளவு கூட பிழை, சட்டத்திற்கு அப்பாற்பட்டதோ மற்ற விஷயங்களோ இருக்கக்கூடாது. உண்மைக்காக வேண்டி, ஒரு நல்லதற்காக வேண்டி ஒரு பொய் சொல்லலாம், அது தப்பாகாது. பொய்மையும் வாய்மை எடுத்து புரை தீர்ந்து என்று வள்ளுவர் சொல்வார். முயற்சி,
அந்த முயற்சி என்பது எடுக்கக்கூடிய நிலையில தீவிர முயற்சி எடுக்கக்கூடிய ஆற்றலை தரும் கிரக நிலையாக இந்த செவ்வாய் மற்றும் சனி சேர்க்கை அமைகிறது. அது மட்டுமல்லாமல் 5ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய நேரம். 5ஆம் இடத்து சுக்கிரன், அதனால் காதலிலே ஒரு வெற்றி என்பது இருக்கும். அந்த சுக்கிரன் இந்த சித்திரை மாதத்தினுடைய கடைசியில மே 14 வாக்கிலே குருவோடு இணைந்த சுக்கிரனாக இருந்து ஒரு அற்புத யோகத்தை உங்களுக்கு தருவார். தேவகுரு மற்றும் அசுரகுரு இருவரும் இரு குருகளும் இணைந்து இருப்பது என்பது அது ஒரு மிகப்பெரிய அற்புதம். யுக்த யோகா என்ற ஒரு அற்புதத்தை தரும். இப்போது இந்த உலக வாழ்க்கைக்கு, இந்த பொருள் தேவைக்கு ஒரு லாபங்கள், நல்ல வருமானத்தை, கடன் கொடுக்க அல்லது கடன் வாங்க இனியதாக அமையக்கூடியதாக அமைந்துவிடும். ஏனென்றால் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய விஷயம். இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நிலையில சில எதிர்நிலைகள் அக்கம் பக்கத்துல இருந்திருக்கும். அவை விலகி இப்போது இனிய ஒரு உறவாக மாறக்கூடியதாக இருக்கும். திருமணம் சார்ந்த விஷயத்துல ஒரு செழிப்பான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். எதிலுமே ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நேர்மறையாக ஒன்றை சிந்தித்து அதை வெற்றி பெற்று விடுவோம் என்ற திசையில வேலை செய்யக்கூடிய அமைப்பு. அது மட்டுமல்ல, சமுதாயத்தில பரோபகார சிந்தனையின் மூலமாக நற்பெயர் வரும். வாழ்க்கையின் முழு தத்துவத்தையும் அனுபவிக்கக்கூடிய நிலைகளை தரும். இதே சமகாலத்தில சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல அவர் தனித்த சனி பகவானாக அருள் தர துவங்கி விடுவார். மாதத்தினுடைய அந்த கடைசி பகுதியில் பார்க்கும்போது, அது மட்டுமல்லாமல் வெகு விரைவிலேயே இந்த சித்திரை முடிந்து வைகாசி 1, 2 ஆகிய நாட்களிலேயே சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்திற்கு சென்று ஒரு மாற்றம், ஒரு ஏற்றத்திற்கான ஒரு விடியலை, ஒரு வெளிச்சத்திற்கான வழியை தந்து விடுவதற்கான அமைப்பு என்பது ஏற்படும். ஆகையினால வெற்றிக்கான வழிகள் பலவற்றை தரக்கூடிய அற்புத கிரகநிலைகளாக இருக்கும். இருந்தாலும் கூட ஏப்ரல் மாதம் துவங்கி, ஏப்ரல் 27 துவங்கி மே மாதம் 23 வரை புதன் பகவான் அஸ்தங்கத நிலையிலேயே இருப்பார். இந்த புதன் பகவான் அஸ்தங்கத நிலையில் இருக்கும்போது சூரியனோடு இணைந்து புத ஆதித்யத்தை 4ஆம் இடத்துல தருவார். அப்போது நிலம், வீடு வாங்குவதற்கான யோசனை, நல்ல ஆலோசனையோடு புதிய வீடு அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய கடனை அடைக்க, வீடு முன்னேற்றம், இழந்த பொருளை மீட்டெடுக்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில மிகப்பெரிய வெற்றியை தரும். மே 11 செவ்வாய் மேஷ ராசிக்கு பெயர்ச்சி. மே 14 சுக்கிரன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி. மே 15 புதன் ரிஷப ராசிக்கு. அதனால் புதனுடைய வீட்டிலே சுக்கிரன், சுக்கிரனுடைய வீட்டிலே புதன் என்று இந்த மே 14 முடியும் போது அற்புதம் என்பது அந்த பரிவர்த்தனை யோகத்தின் மூலமாக நீங்கள் நினைத்தபடி எந்த ஒரு விஷயம், பூர்வ புண்ணிய விஷயங்களில் லாபத்தை தரக்கூடிய அமைப்பை இது தருகிறது. குடும்ப உறுப்பினர்களிடம் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். உங்கள் இல்லற வாழ்க்கையை மேம்படுத்த முயற்சிகள் எடுக்கும்போது வெற்றி. வீட்டிற்கு சில நல்ல விஷயங்களை செய்ய முயற்சி எடுக்கும் போது வெற்றி. மின் சாதனங்கள் வாங்க எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி. காதல் உறவுகளில் இருப்பவர்களுக்கு சற்று சுமாரான மாதமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இணைவுகள் மற்றும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, அதோடு கூட அஷ்டம நிலையில இருக்கக்கூடிய கேது, இவற்றினுடைய தாக்கம் ஒரு ஈகோவை தரும், தேவையற்ற வாக்குவாதங்களை தரும். ஆகையினால் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து விட்டு கொடுத்து செல்லும்போது காதல் குட்டுப்படாமல் இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். 6ஆம் வீட்டில் உள்ள குரு பகவான் எதிர்பாராத சில செலவுகளை தரக்கூடிய அமைப்பு. வாகன பயணம் அல்லது வாகனத்திற்கு செலவு அல்லது வாகனத்திற்கு புதிதாக கடன் வாங்கி வட்டி கட்டுவது போன்றெல்லாம் இருக்கும். ஆனால் வரவு சீராக இருந்தாலும் கூட மே 10 வரை சேமிப்பது சற்று கடினமாகத்தான் இருக்கும். அதன் பின்பு நிதிநிலைகள் மேம்படக்கூடிய அமைப்பு. மே 14 நிதிநிலைகளும் கூட சித்திரை முடியும் போது வைகாசி துவக்க சமயத்துல நிதிநிலைகளில் ஒரு மேம்பாடு என்பது இருக்கும். மாணவர்கள் கல்வியிலே அதிக நாட்டம் என்பது இருக்க வேண்டும். ராசிநாதன் சனி 3ஆம் இடத்துல, குரு 6ல். ஆகையினால் உணவு கட்டுப்பாடு தேவை. 6ல் குருவும் 8ல் கேதுவும் இருப்பதன் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் அக்கறை என்பதும் நிச்சயமாக தேவை. மன அமைதிக்கு யோகா தியானம், உடற்பயிற்சி, சிறிது நடைபயிற்சி இவையெல்லாம் வாழ்க்கைக்கு வெற்றிகளை தரும். சனிக்கிழமைகளிலே அனுமனுக்கு நெய்தீப வழிபாடு, செவ்வாய்க்கிழமைகளிலே முருகனுக்கான வழிபாடு, உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உகிர பெண் தெய்வ சன்னிதானங்களுக்கு செவ்வாய்க்கிழமைகளிலே முடிந்தால் சென்று ராகுகால வேளையில விளக்கேற்றி வழிபாடு செய்வது, இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மேலும்
வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமையில மாலை வேளையில நெய் தீபம் ஏற்றி வீட்டிலே வழிபாடு, வெள்ளிக்கிழமைகளிலே ஒரு சர்க்கரை பொங்கலை நிவேதனமாக வைத்து வெள்ளை மலர்களை சூடி லட்சுமி தாயாருக்கான வழிபாடு செய்வது என்பது மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அழைத்து வரக்கூடிய அற்புதங்களை செய்யும். அன்பு நேயர்களே, மகர ராசி அன்பர்களே, இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.